சைட் டிஷ் கூட செய்ய தேவையில்லை. சுட சுட 10 கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு மசால் பூரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு ரவை, 1 கப் அளவுக்கு சுட தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறந்து நல்லா சாஃப்டாகிடும். இதோட 100 கிராம் உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கங்க. கூடவே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கூடவே சில்லி ஃப்ளக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் ஓமம் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தாயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. ரவையோட நல்லா மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்ச பிறகு இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே பூரா தடவிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்க்கிற மணியில் வச்சு பூரி சைஸுக்கு தேய்ச்சி எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நல்ல புசுன்னு உப்பலான கிறிஸ்பியான மசாலா பூரி ரெடி. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள்.